ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு சோம்பு அரை ஸ்பூன், பட்டை, கிராம்பு, கல்பாசி கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை 2 இலை போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி, தனியாக முழு மல்லி இருக்குல்ல, அது 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு குவான்டிட்டிக்கு எவ்வளோ தேவையோ, குழம்பு கிரேவி நிறையா வேணும் அப்படின்னா கிரேவிக்கு தேங்காய் நிறையா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கணும். சேர்த்து நல்லா வதக்கும். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ மட்டும் அது அப்படியே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இதில் கல்பாசி தான் கொஞ்சம் கூட சேர்க்கணும். அப்போ தான் அந்த செட்டிநாடு வாசனை, சிக்கன் கிரேவி வாசனை வரும். இது வதக்கி ஆற வச்சுருங்க அப்படியே ஓரத்தில். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். சோம்பு, பட்டை, கிராம்பு கொஞ்சம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு, அது வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம், அல்லது சின்னதாக இருந்துச்சுன்னா 3 பெரிய வெங்காயம் வெட்டி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் போட்டு வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு வதங்கிறதுக்கு நான் சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 அல்லது 5 தக்காளி சின்னதாக இருந்துச்சுன்னா அதை நல்லா வெட்டி அதையும் வெங்காயத்தை வதங்கினதுக்கப்புறம் அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதுக்கு நம்ம எந்த மசாலாவும் போட போகிறது இல்லை. ஆல்ரெடி மிளகும் போட்டிருக்கோம். அந்த காரமே போதும். கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் அரை ஸ்பூன், அவ்வளோதான். இது தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசாலா வதங்கட்டும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து அதில் போட்டு அந்த வெங்காயம் மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுவே தண்ணி விடும். ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச வதக்கி வச்சுருக்கோம்ல மசாலா, மிளகா, தனியா, அதெல்லாம் மிக்சியில் அரைச்சி வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கனில் தண்ணி விட்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து போட்டு அதில் ஊற்றிட்டு, அதையும் ஊற்றி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதான். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எதுவும் பத்தலைன்னா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை. நான் அந்த வதக்கிறதுல கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு 2 இது போட்டுக்கோங்க உருவி. அதையும் வதக்கணும். நல்லாயிருக்கும் கருவேப்பிலையும். அப்புறம் இறக்குறப்பையும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. கருவேப்பிலை மறந்துடாதீங்க. அந்த வதக்குறோம்ல தனியாவோட அதிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 2 இது கொத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த குச்சி 2 இது அதை மட்டும் போடுங்க போதும். நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிக்க வேண்டியதான். தேங்க்யூ.